ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பேர் லக்ஷயா. ஸோ நீங்கள் இதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னா மார்னிங் டு நைட் ரொட்டீன் தான். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறேன், என்னோட பேபி கூட எப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் டைம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்களோட பேபிக்கு நான் மில்க் ஆற்றி கொடுத்துருவேன். எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் டீ குடிச்சிருவோம். டீ குடிச்சிட்டு அந்த டேக்கான குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் பேபிக்கு மில்லட் தோசை தான் நான் பண்ணி கொடுத்தேன். பிஃபோர் டே நைட்டு சப்பாத்தியும் சிக்கன் குழம்பும் நான் வச்சுருந்தேன். ஸோ அதுவே பேலன்ஸ் இருந்ததுனால சிக்கன் குழம்பு உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ மார்னிங் சூடு பண்ணிவிட்டேன். சப்பாத்தியை நெய் போட்டு சூடு பண்ணி நாங்கள் சப்பாத்தியும் சிக்கன் குழம்பு சாப்பிட்டோம். என்னோடய பையனுக்கு மில்லட் தோசை ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்தேன். என்னோடய பையனுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சப்பாத்தியும் தோசையும் சுட்டு கொடுத்துட்டு நான் போய் ஹேண்டில் வாஷ் பண்ண வேண்டிய கிளாத்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணி நல்லா டவல் வச்சு ட்ரை பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு கிளிப்பு போட்டு பொட்டு தோடு எல்லாமே போட்டுட்டு என்னோடய பேபிக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் ஒரு 11:30 டேட்ஸ் தான் நான் கொடுத்தேன். அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கரெக்டாக நான் டைமுக்கு கொடுத்ததுனால கரெக்டாக சாப்பிட்டுட்டாங்க. ஸோ 11:30 இது ஸ்நாக்ஸாக சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காந்தாச்சு. அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட 11:30 கிட்ட ஆயிடுச்சு. என்னோட பையனை தூங்க வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி குக்கிங்க்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறது காளான் பிரியாணி தான். ஸோ குக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பாஸ்மதி அரிசி இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நான் ஊற வச்சிட்டேன். இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிட்டேன். ஆல்சோ இட்லி தோசை மாவுக்கும் அரிசி தனியாக உளுந்து தனியாக ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாமே வெட்டி வச்சிட்டேன். கொத்தமல்லி புதினாவும் எடுத்து வச்சிட்டேன். சைடிஷாக முட்டை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் முட்டையை பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேருக்கும் 3 முட்டை போட்டு வச்சிட்டேன். 3 முட்டையை தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிட்டேன். இன்னொரு சைடில் குக்கரும் வச்சிட்டேன். குக்கர் வச்சு நெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சோம்பு இந்த மாதிரி சில பல கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த தக்காளி, அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா காளானையும் அதில் போட்டு அது கூடவே தனி மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி காளான் நல்லா வேக வச்சிடணும். காளான் வெந்ததுக்கு அப்புறமா இந்த ஊற வச்சிருக்க அரிசியையும் நான் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். இந்த காளானை தண்ணி ஊற்றி வேக வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டேன். அதே மாதிரி கேரட்டை நல்லா துருவி வச்சுட்டேன். ஸோ கேரட்டு, வெங்காயம், உப்பு போட்டு நல்லா தயிர் பச்சடியை கலக்கி வச்சுட்டேன். ஆல்சோ நைட்டு டின்னருக்கு எங்கள் 3 பேருக்கும் பாசிப்பயிர் தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டம்ளர் அளவு பாசிப்பயிர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாசிப்பயிரை ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு சைடிஷ்க்கு எக் ரோஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வெந்ததுக்கப்புறமா முட்டையை தோல் உரிச்சிட்டு அதை 2 கட் பண்ணி இதோட தனி மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி கலந்து இந்த முட்டையோட நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், எக் ரோஸ்ட்டு ரெடி. எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் இந்த எக் ரோஸ்ட் பண்ணோம். என்னோட பேபிக்கு பிளெயின் எக்காகவே தான் கொடுத்துருவோம். பிகாஸ் அதில் மிளகாத்தூள் இருக்கும், ரொம்ப காரமாக இருக்குன்றதுனால அதை கொடுக்கல. குக்கிங் வேலைலாம்
முடிச்சதுக்கப்புறமா வெசல் வாஷிங் அண்ட் வீட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாமே என்னோட பையன் எந்திரிக்கிறதுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வெசல் வாஷிங் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணிட்டேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறமா என்னோட பையனுக்கு நட்ஸ் பவுடர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நட்ஸ் பவுடருக்கு தேவையான திங்ஸ் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்னோட பையன் நல்லாவே தூங்கிட்டு இருந்தான். ஸோ இந்த தூங்குற டைம்லேயே நம்ம இந்த ஒர்க்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பையனுக்காக தான் நட்ஸ் பவுடர் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த நட்ஸ் பவுடருக்கு 4 நட்ஸ் வச்சு தான் நான் பண்ணேன். என்னென்னா பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா, வால்நட், ஸோ எல்லாமே ஒவ்வொரு கப் அளவு எடுத்து தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுறணும், அதாவது ஆற விட்டுறணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ரோஸ்ட் பண்ண நட்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபைன் பவுடராக வரணும். ரொம்ப திக்காக வரக்கூடாது, பிகாஸ் அதில் இருக்க ஆயிலே நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு மாதிரி திக்காயிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பவுடர் ஃபார்மில் தான் இருக்கணும். இந்த நட்ஸ் பவுடரை மில்கில் கலந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு இல்லைன்னா பனங்கல்கண்டு, வெல்லம், இந்த மாதிரி உங்களோட சாய்ஸஸ் தான், எது வேணாலும் போட்டு உங்கள் பேபிக்கு நீங்கள் கொடுக்கலாம். பட் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி கொடுங்க, உங்கள் பேபிக்கு ஒத்துக்குதா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக கொடுங்க. ஸோ இந்த நட்ஸ் பவுடரை நீங்கள் வந்துட்டு லட்டு மாதிரியோ செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி லட்டு மாதிரி உருட்டி அதையுமே நீங்களும் சாப்பிடலாம், உங்கள் பேபிக்கும் கொடுக்கலாம். பட் மேக் ஷூர் உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் நல்லா இருக்கணும். பிகாஸ் சில பேருக்கு ஒத்துக்காது, இன்ஃபெக்ஷன் மாதிரி வரலாம், இல்லை ஸ்டொமக் அப்செட் மாதிரி வரலாம். அது வந்துட்டு ஒவ்வொருத்தர் பாடி கண்டிஷன் பொறுத்து. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக இன்டேக் எடுத்துக்கலாம். என்னோட பேபிக்கு இது கொடுக்குறதுனால ஒன்றுமே ஆகலை. ஸோ அதனால டெய்லி ஒன்ஸ் வந்து இதை வந்துட்டு மில்கில் கலந்து நான் கொடுத்துருவேன். ஆல்சோ நானும் சில டைம் வந்து லட்டு மாதிரி சாப்பிடுவேன். இந்த அரைச்சி வச்சிருக்க நட்ஸ் பவுடரை ஒரு நல்ல ஏர் டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பையன் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா குளிப்பாட்டி விட்டுருவேன். குளிப்பாட்டிட்டு அவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் போட்டு பவுடர் எல்லாமே அடிச்சு விட்டுட்டு ட்ரெஸ்ஸு போட்டு அவங்கள ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சும் ஊட்டி விட்டுருவேன். அவங்களுக்கு ஊட்டி விட்டதுக்கப்புறமா நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருவோம். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் படிப்போம், இல்லைனா எழுதுவோம், இல்லைனா சொப்பு ஜமா வச்சு ஏதாவது விளையாடுவோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 4:30 or 5 o'clock என்னோட பேபிக்கு இந்த நட்ஸ் பவுடர் போட்டு பால் கொடுத்துருவேன். எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் டீ ரெடி பண்ணிடுவேன். டீ குடிச்சதுக்கப்புறமா அன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணதுனால ஹேர் சீரம் போட்டு ஹேரை டீடாங்கிள் பண்ணதுக்கப்புறமா ஹேரை பிரைட் பண்ணிவிட்டு அதில் பூவும் வச்சுருவேன்.
அதுக்கப்புறமா மார்னிங் வாஷ் பண்ண கிளாத்ஸ் எல்லாமே ஈவினிங் வந்துட்டு என் பையன் கூட விளையாட்டு காமிச்சிட்டே டிவி பார்த்துட்டு நான் மடிச்சு வச்சிருவேன். மடிச்சு வச்ச துணி எல்லாமே அவங்க ஷெல்ஃபில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறமா மார்னிங் ஊற வச்ச இந்த அரிசியும் உளுந்தையும் தனித்தனியாக மாவாட்டி எடுத்து வச்சிட்டேன். இந்த மாவாட்டுறப்ப என்னோட பையனை வச்சுட்டே தான் ஆட்டிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஏன்னா இது பெரிய கிரைண்டர் அப்படிங்கிறதுனால எங்கள் கை எதுவும் விட்டுற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே தான் நான் அரைச்சிட்டு இருந்தேன். என்னோட பையனுக்கு டிவியில் லேர்னிங் வீடியோஸ் போட்டு தான் நான் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனாலுமே அவன் லேர்னிங் வீடியோஸ் பார்க்க மாட்டான். ஒரு 1 or 2 minutes தான் டிவியே பார்ப்பான். என்னோட பையன் மூவி சாங்ஸ் தான் நல்லா பார்ப்பான். அதுவும் ட்ரெண்டிங்கில் இருக்க சாங்ஸ் எல்லாமே நல்லா பார்ப்பான். ரைம்ஸ் வந்து ரொம்ப பார்க்க மாட்டான். ஒரு 5-6 ரைம்ஸ் தான் பார்ப்பான். முக்கியமாக இந்த கார்ட்டூன்ஸு, கோகோ மெலன், சூச்சு டிவி, சுட்டி கண்ணம்மா இந்த மாதிரி எதுவுமே நாங்கள் அடிக்கடி காட்ட மாட்டோம். ரொம்ப ரேராக தான் காட்டுவோம். அப்படியே காட்டினாலும் ஒரு 1-2 வீடியோவோடவே அவனே ஸ்கிப் ஆகி விளையாட போயிடுவான். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு சேரை வச்சு தள்ளிக்கிட்டு ட்ரெயின் மாதிரி தான் விளையாட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் விளையாடுவான். அதுக்கப்புறம் நான் கிச்சனில் இருக்கேன் தெரிஞ்சால் என் பின்னாடியே ஓடி வந்துடுவான். நான் எங்கே இருந்தாலுமே வர வர என் பின்னாடியே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே மாவாட்டிட்டு இருக்கப்பயே சைடில் ஒரு குட்டி சொம்பு இருந்தது. அதை எடுத்து இந்த கிரைண்டருக்குள்ளே போட்டு வேலையை பார்த்து விட்டுட்டான். இதை நினைச்சு சிரிக்கிறதா இல்லை அவனை திட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கையாவது விடாம இருக்கியே நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு பாசிப்பயிறு தோசை தான் செஞ்சேன். சைடிஷ்க்கு வந்து தக்காளி சட்னி தான். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா லாஸ்டா தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்து தான் தக்காளி சட்னி ரெடி. இந்த பாசிப்பயிறு தோசை இல்லை கோதுமை தோசைக்கு இந்த தக்காளி சட்னி ரொம்பவே சூப்பரா இருக்கும். நைட்டு என்னோட பேபிக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் என்னோட ஹஸ்பண்டும் டின்னர் சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிட்ட வெசல்லாம் இருக்கும் அதையுமே வாஷ் பண்ணிட்டு நான் படுக்க போயிடுவேன். நைட்டே இருக்க வெசல் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டா மார்னிங் எனக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நானும் என்னோட பையனும் பண்ணுற நிறைய ஆக்டிவிட்டீஸ் நான் வீடியோவில் ஷூட் பண்ணல. மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் மெயினாக காமிச்சிருக்கேன். ஆல்சோ கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து என்னோட பையன் கூட நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், என்னோட பையனை வச்சுட்டு நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற கமெண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் என்னென்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க எல்லாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. அதனால கண்டிப்பா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லாங் வீடியோ நல்லா இருந்துச்சு, எனக்கு வியூஸ் நிறைய போனுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோ கண்டிப்பா உங்களுக்காகவே நான் போடுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.